Welcome to Subas. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து லன்ச்லேருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விலாக் மாதிரி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னால் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பால் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரெண்டுமே தனித்தனியாக பால் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து வீட்டு யூஸ்க்காக பால் வாங்கியிருந்தேன், அது நார்மல் பால். அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு. இது வந்து நான் பசும்பாலில் தான் நான் பன்னீர் செய்கிறேன். பன்னீர் செய்கிறதுக்காக இந்த பால் வாங்கியிருந்தேன். பன்னீர்னா செஞ்சாச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் லன்ச்சுக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கடலப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் கிட்ட நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லன்ச்சு செய்ய வந்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி லன்ச்சுக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோன்னா மீன், அதுக்கப்புறம் இறால். ஆஃப்டர் லாங் டைம் கழித்து இப்போ தான் மீன் இறாலுனா வாங்குகிறோம். அதனால் அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மீன் இறால் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழம்புக்கு வந்து மாங்காய் வந்து எங்கள் வீட்டிலேயே வந்து பறிச்சாச்சு. ஏன்னா மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் மாங்காய் போட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் மாங்காய் போட்டு மீன் குழம்பு இன்றைக்கி செஞ்சேன். அதை பறிக்கக்குள்ளேயே நல்லா வாசனமாக இருந்துச்சு. இன்னும் கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸையும் சாப்பிட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து மீன் குழம்புல வந்து நம்ம வந்து போட்டுடலாம். மீன் குழம்பு வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி போட்டுருங்க. மீனையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் கொஞ்ச நேரத்துலேயே குக் ஆகிடும். குக்கான பிறகு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்போதுமே மீன் குழம்பு செஞ்சால் தேங்காய் பால் சாதம் தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க. அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் இறாலும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து 2 மணிக்குனா நாங்கள் வந்து லன்ச் வந்து முடிச்சுருவோம். 2 மணிக்குனா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. சரி ரெடி பண்ண பன்னீர் பார்க்கலான்னு சொல்லிட்டு பன்னீரை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராகவே செட் ஆகிருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த பன்னீர் கட்லெட் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் பன்னீரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 2 பொட்டேட்டோவை வந்து ஏற்கனவே நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இதோட நம்ம கிரைண்ட் பண்ண பன்னீரை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லாட்டி நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஆயிலில் போடக்குள்ளே பிரிஞ்சிரும். கொஞ்சம் சால்ட்டுனா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் கட்லெட்டோட மாவு வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு, காரத்துக்கு வந்து நான் கொஞ்சோன்னு வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் மிளகுத்தூள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மைதா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் வீட்டிலே செஞ்சேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பன்னீர் கட்லெட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த பன்னீர் கட்லெட்டை வந்து கையில் வந்து ஒரு பால் மாதிரி செஞ்சு ரொம்ப மெல்லிசாக போடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக இதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கோங்க. ஒரு கோட்டிங்கே போதும், அதே நல்லாயிருக்கும். பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்தால் அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். இதே மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சதையும் இதே மாதிரி ரெடியாக வச்சிடலாம்.
பாருங்கள், நம்மளோட பன்னீர் கட்லெட் சூப்பராக பொரிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஆயிலில் போடக்குள்ள மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் செஞ்சதுனால சீக்கிரமாக மேலே வந்து கருகிடும். அதனால் மிதமான ஹீட்லேயே வச்சு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் கட்லெட் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே இதில் வந்து சுலியானையும் நாங்கள் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் சுலியான் எப்படி செய்கிறது நான் வீடியோ போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Thanks for your support. பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பண்ணுங்க. Thanks for